மகர ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மகர ராசியினருக்கு செவ்வாய் பகவான் ஜனவரி 14ஆம் தேதி ராசியில் உச்சம் அடைகிறார். ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரை அவர் மகர ராசியில் உச்சமடைந்திருப்பார். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் அடைவது நன்மை. முறைப்படி மகர ராசியினருக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் செவ்வாய் பகவான். சகோதர காரகன், பூமி காரகன் என்று அழைப்போம். குடும்பத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்தில் தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். வீட்டு செலவுக்கு தேவையான செலவுகள், பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நன்றாக பரஸ்பரம் புரிந்து கொள்வர். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதுவரை நோய் நொடிகள் இருந்திருந்தால் அனைத்தும் குறையும். சரியான சிகிச்சை எடுப்பதன் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் பெருகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், ரியல் எஸ்டேட் துறை என்பவர்களுக்கு தங்கள் துறையில் நன்றாக வெற்றி பெறுவர். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட் அன்பர்களுக்கு வீடுகள் வாங்க விற்க, இடங்கள் வாங்க விற்க நல்ல ஒரு அற்புதமான நேரம் இது. என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். வீடு கட்டுவதற்கு உகந்த நேரம். தாங்கள் குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளாகவே வீடு கட்டலாம். கடன் தொந்தரவு இருந்தால் தற்சமயம் வருமானம் வருவதால் பழைய கடன்களை அடைக்கலாம். மருத்துவர்கள், டாக்டர்ஸ் தங்கள் துறையில் புகழ் பெறுவர். நோயாளிகளுக்கு நன்கு சிகிச்சை அளிப்பர். தங்கள் துறையில் புகழ் பெறுவர். உடல் உழைப்பு அதிகரிக்கும். அதனால் அசதி, சோர்வு வந்து விலகும். சகோதர காரகன் செவ்வாய் என்பதால் சகோதரருக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். இதுவரை வீண் மனக்கசப்புகள் இருந்தால் அனைத்தும் மறையும். சகோதரருக்குள் விட்டு கொடுத்தாமல் நல்லபடியாக இருப்பீர்கள். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் அனைத்தும் விலகும். நில தகராறுகள் அனைத்தும் சுமூகமாக முடிக்கப்படும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் என்பதால் விவசாயத்தில் பயிர்கள் செழிக்கும், வருமானம் பெருகும், மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. ஆக வருமானம் பெருகும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். ஆகவே வருமானம் தங்களுக்கு உண்டு, நல்லபடியாக உண்டு. வீடு கட்ட விற்க உகந்த காலம் இது. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை நன்மைகள் பெருகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். மங்களகாரகன் செவ்வாய் சாதகம் என்பதால் ஒற்றுமை அதிகரிக்கும். சுபமங்கல காரியம் நடைபெறும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் துறை, வியாபாரம் தன்மை நன்றாக இருக்கும். மருத்துவர்கள் புகழ் பெறுவர். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சிறப்படைவீர். பதவி உயர்வு, இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.